உன் வாழ்க்கை, அதை டிசைட் பண்ணுற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் யாரு? இதுதான் உன் விருப்பம்னா அது குறுக்க நாங்கள் நிற்க மாட்டோம். எங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் உனக்காகமா. சார் சொல்லுங்க மாமா. இந்த கல்யாணத்தை சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுனால இந்த கல்யாணத்தை நாங்களே முன்னாடி நடத்தணும்னு ஆசைப்படுறோம் சார். நடத்துங்க மாமா, தாராளமாக நடத்துங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே நடத்துங்க. நான் என்ன கேட்க போறேன்? மாமனார் காட்டிய வழின்னு உங்க பின்னாலே வரப்போறேன். என்ன சொல்றீங்க அத்தை? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க அத்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் விஷாலி எப்பவும் இங்கதானே இருக்க போறா? ஆமா, புருஷன் இருக்கிற இடம் தானே பொண்டாட்டிக்கு அயோத்தி. அதனால கல்யாணம் வரைக்குமாவது விஷாலி எங்களோட இருந்தானா அவளுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போட்டு உடம்ப கொஞ்சம் தேத்துவேன். இல்ல அத்தை, இல்ல, அது மட்டும் நடக்காது. அதெல்லாம் நான் தேத்திக்கிறேன். இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் நாங்க பெத்தவங்க. பொண்ண கொஞ்ச நாளாவது நாங்க பாத்துக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? இத பாருங்க அத்தை, விஷாலி உங்க பொண்ணா இருக்கிறப்பவே அவன் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப அவன் என் பொண்டாட்டியாக போறான். அவளை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேனா? அவளை நான் அனுப்பி வச்சுட்டு நான் நிம்மதி கட்டு உட்காந்துருக்க முடியுமா? முடியாத அத்தை, ப்ளீஸ் ப்ளீஸ் சார். அது வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க மாமா. வேற விஷயங்கள் பேசுவோமே. சரிங்க சார், நேரமாயிடுச்சு, நான் கிளம்புறோம். சரி, வரம்மா. சரிப்பா. திருச்சிக்கிட்டே வழி அனுப்பி வைமா, இல்லைன்னா குறையோட போவாங்கல்ல. என்னத்த? வரேன் விஷாலி. வரேன் விஷாலி. சரி. முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்னன்னு? ரஞ்சனாவையும் வர சொல்லியிருக்கேன், அவங்களும் வந்துடட்டும். தோ ரஞ்சனாவே வந்தாச்சே, சொல்லணும். அதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன ரஞ்சனா? விஷாலிய மருதநாயகம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னது? நிஜமாவா? ஆமா அனு. ஆமா, அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விஷாலி எப்படி ஒத்துக்கிட்டாங்க? விஷாலிய மிரட்டி வச்சு அவன் பணிய வச்சிருக்கான். வேற வழி இல்லாம விஷாலி அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் நான் மருதநாயகம் வீட்ல இருந்து வரேன். எனக்கு இத பத்தி எதுவும் தெரியலையே. மருதநாயகம் தான் ரொம்ப சைலண்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த விஷயத்துல உதவியா இருக்கிறதே ஈஸ்வரி ஆண்டி தான். அவங்க சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். என்னது, ஈஸ்வரி ஆண்டியா? அவங்க எப்ப மருதநாயகத்தோட கூட்டணி போட்டாங்க? அவங்க ஹஸ்பண்டையும் எங்க அப்பாவையும் பார்த்த சாரதி அங்கிளையும் கொலை பண்ணது விஷாலி தானே அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு விஷாலிக்கு மருதநாயகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க விஷாலியோட அம்மா வீட்டுல வேலைக்காரியா நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியலையானு. திருப்பதியை மட்டும் இல்லாம இப்போ விஷாலியையும் காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நாம. ஆமா, மருதநாயகத்தை விஷாலியை கல்யாணம் பண்ணிக்க விடக்கூடாது. அதை எப்படியாவது நம்ம தடுத்தாக்கணும். இந்த நேரம் பார்த்து மருதநாயக திருப்பதி எங்கேயோ கொண்டு போய் கடத்தி வச்சிருக்கானே. அப்ப மட்டும் இங்க இருந்திருந்தானா அந்த மருதநாயகத்தை கை வேற கால் வேற ஆக்கியிருப்பான். அனு, திருப்பதிய அடிச்சு வச்சிருக்கிற இடத்தை பத்தி ஏதாவது தகவல் உனக்கு தெரிஞ்சதா? ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அத வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போனா திருப்பதி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்ன தகவல் சொல்லு. மருதநாயகம் திருப்பதிய சாக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவரை காப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனால ஆனந்தராமன் என்ற அவரோட ஃபேமிலி டாக்டரை திருப்பதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட்டிட்டு போறாங்களாம். இப்போ இந்த டாக்டர் ஆனந்தராமன் மூலமா நாம போனா திருப்பதி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, டாக்டர் ஆனந்தராமன் மூலமா திருப்பதி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதே மாதிரி விஷாலியோட கல்யாணத்தை எப்படி தடுக்கணும்னு நீங்க 2 பேரும் யோசிங்க. சரி.
சொல்லுங்க சார், கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கா? ஆ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நடுவில் ஒரு சின்ன குழப்பம். என்ன சார் குழப்பம்? திடீர்னு காசியும் கல்யாணியும் இங்க வந்திருந்தாங்க. எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா? பூர்ண சம்மதம்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியலையே சார். என்னால இந்தாம அதை நம்ப முடியல. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இவங்க இங்க திடீர்னு வந்ததுக்கு என்னதான் காரணம்? அங்க ஏதாவது குறிப்பிடும்படியா நடந்ததா? இல்லையே சார். நேற்று நைட்டு கூட அந்த பொம்பளை உட்காந்து புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தா. நான் தானே ஆறுதல் சொன்னேன். அப்படியா? ஆமா சார். ஒரு நாள் நைட்டுக்குள்ளேயேவா மனசு மாறிடுவாங்க? என்னால நம்ப முடியலையே சார். அப்போ எல்லாம் நடிப்பு? ஆமா சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு விஷாலியோட ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் நினைக்கலாம் இல்லையா? ஆமா, அப்படிதான் இருக்கணும் சார். எதிரிக்கு திட்டம் போட்டு உங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசியில அவங்க என்னையும் விசாலியும் ஜோடியா நிக்க வச்சு தலையில அச்சதை போட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்க தலையெழுத்து. நான் பாத்துக்கிறேன். சரி சார், நான் வச்சிடுறேன். நாங்களும் அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்னமோ திட்டம் எல்லாம் போடுறோங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் துணியெல்லாம் துவைச்சு போடுன்னு சொன்னா அவ துணியை துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி பீரோல அடக்கி வச்சிடுறா. நான் என்ன கொடுமை பண்ணாலும் அத ஒரு பெரிய விஷயமாவே அவ எடுத்துக்கிறது இல்லைங்க. அடுத்தடுத்த வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ அவ இந்த வீட்டை விட்டு போவாங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லாம போயிடுச்சுங்க. நீங்க இப்படி அவ இந்த வீட்டை விட்டு போனாதான் வருவேன்னு பிடிவாதம் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வீட்டுக்கு வரத ஒரேடியா மறந்துட வேண்டியதுதான். என்னங்க இருங்க. ஐயோ, நீங்க ஏன் என்கிட்ட கோவப்படுறீங்க? நானும் மீனுவும் எங்களால ஆன மட்டும் அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். சரியான விடாகண்டி கொடாகண்டியா இருக்கா. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் உங்க பையனையே கேளுங்க. அவனே மிரண்டு போயிருக்கான். என்னன்னே தெரியலங்க. இன்னைக்கு பயங்கர டயர்டா இருக்கு. இப்பவே தூக்கம் கண்ணை அழுத்துது. சரி, நான் போய் படுக்கிறேங்க. நீங்க எதுவா இருந்தாலும் உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவன் என்ன ஐடியா வச்சிருக்கான்னு. சரிங்க, வச்சிடுற. என்னம்மா, அப்பா என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன, இங்க நம்ம படுற கஷ்டம் தெரியுதா என்ன? என்னமோ நாம அவளை வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு விருந்து சமைச்சு போடுற மாதிரி உங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றத காதுலயே வாங்க மாட்டாரடி. ஊரு கிளச்சவன் பிள்ளையர்க்குள்ள ஆண்டிங்கிற மாதிரி உங்க அப்பாவை கிளச்சவன் நான் தானே. என்னமோ எல்லா தப்பையும் நான் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? அன்னைக்கு அவன் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தப்ப அப்பாவும் தானே கூட இருந்தாரு. அவளை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அடிச்சு துரத்தி இருக்க வேண்டியதானே? ஆமா, அப்ப உன் புருஷன் யார் பேச்ச கேட்டான்? போலீஸ் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். அப்புறம் யாராலையும் ஒண்ணுமே பேச முடியலையேடி. சரிடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். மா, சீக்கிரம் கிளம்புங்க. எங்கடா? சினிமாவுக்குமா? சினிமாவுக்கா? ஆமா, நைட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. யார கேட்டுடா நைட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்த? மா, இது ரொம்ப நல்ல படமா. நீ கூட அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த இங்கிலீஷ் படம். சரிடா, பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்காக நைட் ஷோக்கு போய் டிக்கெட் எடுக்க சொன்னேன். நாளைக்கோ நாளான்னைக்கோ ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே? மா, இன்னையோட அந்த படம் லாஸ்ட் ஷோமா. அதான் நைட் ஷோ வந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க முதல்ல போய் கிளம்புங்கம்மா. டேய், என்னால இன்னைக்கு வர முடியாதுடா. அந்த படம் இன்னைக்கு லாஸ்ட் டேயா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வேற யாராவது கூட்டிட்டு போ. எனக்கு ஏற்கனவே பயங்கரமா தூக்கம் வருதுடா. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் போய் படுக்கிறேன். இருங்கம்மா, ஃபேமிலியோட படம் பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. நான் ஆசாசியா டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ரெண்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு தூக்கம் தானே வருது? முதல்ல போய் ஐஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. உங்க தூக்கம்லாம் தானா பறந்து போயிடும். உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா என்ன இப்படி படுத்துற? ஐயோ அம்மா, அது ரொம்ப நல்ல மூவிமா. அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரி,
நான் போய் முகத்தை கழுவிட்டு சாரி மாத்திட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குமா, ட்ரெஸ்ஸேஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். சரிடா, முகத்தையாவது கழுவிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா, கார்ல ஐஸ் வாட்டர் இருக்கு, அங்கேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே? ஏய், நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போய் ரெடி ஆகு, உன் புருஷனை ரெடி ஆக சொல்லு. நாங்க எதுக்கு? நாங்க வரலனா. என்ன அடுத்து நீ ஆரம்பிக்கிறியா? ஒழுங்கா கிளம்பு. இல்ல ஐயோ அண்ணா, எனக்கு நைட் ஷோ பார்க்க பிடிக்காது. தூக்கத்தை கேட்டுக்கிட்டு நைட் ஃபுல்லா கண்ணு மூச்சு படம் பார்த்தா அப்புறம் மறுநாள் காலைல தலைவலி உயிர் எடுக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, அது ரொம்ப நல்ல படம். உன்ன மாதிரி யங் லேடிஸ் பார்க்க வேண்டிய படம். சும்மா வரலாம் சொல்லிட்டு இருக்காத. கிளம்பு, போய் கிளம்பு. பரமு 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 பரமு, இவன் எப்ப பார்த்தாலும் கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்றானே தெரியலையே. பரமு, சாரி மச்சான், தூக்கத்துல நல்ல அதான். ஆமா, என்ன விஷயம்? கிளம்பு. எங்க? சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? எந்த சினிமாவுக்கு? ஏன், எந்த சினிமான்னு சொன்னாதான் சார் கிளம்புவீங்களோ? அது இல்ல மச்சான், ஒருவேளை நான் பார்த்த படமா இருந்து வைங்களேன், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம ஒரு செலவு? இங்க பாரு, இந்த படம்லாம் நீ பாத்துருக்க மாட்டே, இது ஹாலிவுட் மூவி. ஓஹோ, இந்த ஹாலிவுட் படம்னா இங்கிலீஷ் படம்னு சொல்லுவாங்களா, அதுவா? ஆமா. என்ன மச்சான், ஒரு இங்கிலீஷ்காரன் என்னைக்காவது ஒரு தமிழ் படத்தை கூட்டு போவீங்களா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரிதான் ஒரு தமிழனான என்ன இங்கிலீஷ் படத்தை கூட்டு போறது. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல மச்சான், எனக்கு இங்கிலீஷ் தெரியாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வேற வளகுல குழந்தை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ உங்க படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேவையா? இந்த படத்துக்கு லாங்குவேஜ் புரியணும்னு அவசியமே இல்ல. ஏய், நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. இது ஆக்ஷன் மூவின்னு சொல்ல வந்தேன். ஆக்ஷன் படமா? ஆக்ஷன் படம்னா அந்த சண்டைகளை போடுவாங்களா, அதான் மச்சான்? ஆமா. இதை பாருங்க மச்சான், நீங்க நம்புனா நம்புங்க. நீங்க சண்டைன்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சா கூட அதை தாண்டி நான் அவ்வளவு தூரம் ஓடி போயிடும். என்ன போய் ஆக்ஷன் படம் பார்க்க வாங்க சோச. இப்ப நீ வர போறே இல்லையா? டேய், அதான் வரலங்குது இல்ல, அப்புறம் எதுக்கு அதை தொண கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? வீட்லயே இருக்கட்டும், வா போலாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? புரியாம பேசிட்டு இருக்கீங்க. டேய், இப்ப எதுக்குடா அதை கூப்பிட்டு இருக்க? வீட்டு காவலா இருக்கட்டும். அத்தை, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் மாதிரி சொன்னீங்க. இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் சந்தோஷமா படமாக போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன மாப்ள, நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து சந்தோஷமா கூட நீங்க எங்கேயுமே வெளில போகலையேன்னு நான் ஃபீல் பண்ண மாப்ள. அதனாலதான் சரி ஃபேமிலியோட வெளில போகலான்னு டிக்கெட் எடுத்து வந்தா நீங்க ரொம்ப பிஹேவ் பண்றீங்களே. டேய், நாங்க எதுக்குடா சினிமாவுக்கு போனோம்? நீங்க நடிக்கிறத விட அவங்க எங்க பெருசா நடிச்சு காமிச்சிட போறாங்க. என்ன மாப்ள, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல மச்சான், நான் கண்டிப்பா சினிமாவுக்கு வந்து ஆகணுமா? ஆமா மாப்ள, கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நம்மளாம் ஃபேமிலியோட ஒண்ணா வெளில போறது எவ்வளவு பெரிய விஷயம். ஓஹோ, அப்படியா? சுபா, அப்படி நீங்களே கிளம்பி வந்திருக்க. நீங்களும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளு தானே? என்ன மாப்ள, நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க? நான் எங்க மச்சான் விளையாண்ட? அப்புறம் எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க? அவ இந்த குடும்பத்தை சார்ந்தவல்ல, வீட்டு வேலைக்காரி, அதுவும் சம்பளம் வாங்காத வேலைக்காரி. அதான் சம்பளம் கொடுக்கல, அப்ப சினிமா கூட்டு போலாம்ல. பாவம் மச்சான். எஸ், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்ள. இப்ப மட்டும் அவனை நீ கிளம்பல செத்த. போங்க மாப்ள, போங்க, போய் கிளம்புங்க, போங்க. என்ன மாப்ள பாத்துட்டே இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான். போங்க, போய் ரெடி ஆகுங்க. மா, நீங்களும் மீனா போய் கார்ல இருங்க. சரிடா. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நீ மிஸ் பண்ணுவியா? என்ன மச்சான் சொல்ற? சுபாவை நீ கெடுத்துருன்னு சொல்றேன். போங்க, போய் கார்ல உட்காருங்க, நான் பின்னாடி பைக்ல வரேன்.
என்ன பாக்குற? நான் என்ன கொடுமை பண்ணாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டல? இன்னைக்கு உன்னை இங்க இருந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்கல, ஓட வைக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு பயமா இருக்கா? வெயிட் அண்ட் see. சொல்லு மச்சான். என்ன மச்சான், குளு குளுன்னு ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியா இருக்கேன் மச்சான். டேய், நான் இப்பதான் என் குடும்பத்தை சினிமாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நானும் தியேட்டருக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கா. அப்படியா? ஆமா மச்சான், நீ உடனே கிளம்பு, காரியத்தை கச்சிதமா முடி. அப்புறம் வந்து நான் அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. சரி மச்சான், நான் இப்போ வீட்டுக்கு போறேன். ஓகே ஓகே ஓகே, என்ஜாய்டா, என்ஜாய். தேங்க்ஸ் மச்சான். டேய், என்னடா தேங்க்ஸ்லாம் சொல்ற? இது ஏதோ என்னால் முடிச்ச ஒரு சின்ன உதவி. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமேங்கிற ஒரு பாலிசி. இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். ஓகே மச்சான். ஓகே, பை. உங்க ஃப்ரெண்ட் எல்லாரோடையும் சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்காரு. அவங்க சினிமாக்கு போனது எனக்கு தெரியும். எதுக்காக இப்ப கதவை மூடுறீங்க? உன்னை இப்படி தனியா ரகசியமா சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. என்னத்த ரகசியம்? பாட்டி வடை சுட்ட கதையில ஒரு சின்ன டவுட், அதை உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டு போலதான் வந்தேன். அந்த கதையில உண்மையிலே வடை சுட்டது யாரு? பாட்டியா, காக்காவா, இல்ல நரியா? இங்க பாருங்க குணா, உங்க பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல இங்க இருந்து போங்க. கண்மணி, கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலனா கோவப்படக்கூடாது. என்ன பதில்னு பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த கதைப்படி முதல்ல வடை சுட்டது பாட்டி, பாட்டிட்ட இருந்து வடைய சுட்டது காக்கா, காக்கா கிட்ட இருந்து வடைய சுட்டது நரி. என்ன சரியா? வேணா குணா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. பரத் மட்டும் உன்னை பார்த்தாரு, கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. ஆடி பொடி பைத்தியக்காரி. அவன் உன்னை கெடுத்துட்டானே, நீதான் அவனை புருஷனா நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா அவன் இன்னைக்கு நைட்டு உன்னை என்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். நீ ஒன்னும் பயப்படாத, அந்த பரத் பைய கிடக்குறான். உன்னை அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவேன். உனக்கு நல்ல வளமான எதிர்காலம் இருக்கு ராசக்தி. டோன்ட் வரி. வேணா,
கிட்ட வராது. சொன்ன கேளு. இது பாரு, நான் ரொம்ப பயந்த பொண்ணு. சொன்ன கேளு. ஏய், நீ பயப்படுறது இடமோ நேரமோ கிடையாது. எதுக்கு அனாவசியமா பயப்படுற? சொன்ன கேளுங்க. உங்களை நான் கையெடுத்து கூட கும்பிட்டுக்கிறேன். நானும் உன்னை கையெடுத்து கும்பிட்றேம்மா. இந்நேரம் தியேட்டர்ல இன்டர்வல் விட்டுருப்பாங்க. படம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்ப வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் செல்லம், கோஆபரேட் பண்ணுமா. இல்லனா பரத் வந்தா என்ன கண்ணாப்டான்னு திட்டுவான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ், நான் உன்னை விட முடியாது. சொன்ன கேளுங்க. என்ன ராஸ்கல், அந்த பொறுக்கி பையன் தான் ஏதோ சொல்றானா? அந்த பேச்சு கேட்டுட்டு நீ உள்ள வந்துட்ட. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அதான் அந்த கொழுப்ப இந்த கத்தியால கொஞ்சம் குத்தி எடுத்துட்டேன். என்ன குத்திக்கல உன்னை சும்மா விட்டுடா. இரு, நான் போலீஸ் கிட்ட போன் பண்றேன். என்னது? போலீஸ்க்கு போன் பண்ணுவியா? நீ என்னடா போன் பண்றது? நான் பண்ணட்டுமா? இதோ இதுல நீ உள்ள வந்து என்னென்ன அமக்கலம் பண்ண, அநியாயம் பண்ணங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்ணா உன்னை உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. பண்ணட்டுமா? பண்ணட்டுமா? பண்ணட்டுமா இல்ல நீ ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கிறியா? சொல்லுடா. பண்ணட்டுமா? எனக்கு தெரியும் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன்னு. அதான் விஷயம் தெரிஞ்சதும் உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு போலான்னு பரபரப்பா வந்திருக்கேன். ஆமா, நீ எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? உட்காரு 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 உட்காரு. என்ன தகவல் மருது? அக்கா, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? சரி கண்ணு, என்னடா நம்ம அம்மாவும் அப்பாவும் திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி ஒரே போடா போட்டுட்டு போயிட்டாங்கன்னு தானே கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அப்பா அம்மா நிஜமாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. எல்லாமே நடிப்பு தான். என்னடா சொல்ற? நடிப்பா? அட ஆமாக்கா, அந்த காசி இருக்கானே அவனுக்கு மூளை ஜாஸ்தி. அதனால இவ உண்மையிலேயே விருப்பத்தோட தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காளா இல்ல வேற ஏதாவது கட்டாயத்துக்காக ஒத்துக்கிட்டாளான்னு அந்த அதிபுத்திசாலிக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால முள்ளால எடுக்கலான்னு நினைச்சு நடிப்பால கண்டுபிடிக்கலான்னு தான் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து நடிச்சு கொட்டிட்டு போயிட்டான். பாவம், அவனுக்கு கூட தெரியல இந்த மருதநாயகம் அவன் பொண்ணு காலில் குத்துன முள்ளு இல்ல கண்ணுல குத்துன முள்ளுன்னு. என்ன விஷாலி, கண்ணுல குத்துன முள்ள யாராவது முள்ளால எடுப்பாங்களா சொல்லு? உன் அப்பன் புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நினைச்சு நீ கவலைப்படாத. அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் மாட்டான். நம்ம கல்யாணம் கந்தர்வ கல்யாணம் தான்.
மருது, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவதான் சத்தியம் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாள். அப்புறம் எதுக்காக சும்மா நாளை கடத்தி இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்குற? பேசாம சட்டு புட்டுன்னு தாலியை கட்டி கல்யாணத்தை முடி. அது நியாயம் கிடையாதுக்கா. எனக்கு இது 2வது கல்யாணமா இருக்கலாம். ஆனா என் விஷாலிக்கு இதுதானே முத கல்யாணம். அதனால அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும் எப்படிலாம் கற்பனை இருந்திருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்த போறேன். முகூர்த்த புடவையே 10 லட்சம் ரூபாய்க்கு காஞ்சிபுரத்தில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதை கட்டிக்கிட்டு விஷாலி மட்டும் மணவரைக்கு வந்து உக்காந்தான்னா இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படும். விஷாலியோட கல்யாணத்தை நான் திருவிழா மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்னமோ என்ன திருட்டுதாளி காட்ட சொல்றிய. அதுல எனக்கும் பெருமை கிடையாது, விஷாலிக்கும் சந்தோஷம் கிடையாது. எனக்கு எப்பவுமே என் விஷாலி கண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். விஷாலிமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. நீ சந்தோஷமா இரு. அக்கா வா.